இப்போ பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி தான் பஞ்சாப் லாரி நிக்காம போயிட்டு இருக்கு. யார் வந்தாலும் ஏத்திட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். யார் வச்ச கண்ணோ இல்லையோ தெரியல. நாங்க வச்ச கண்ணு நல்லா போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். இப்ப ஏதோ குண்டும் குழியுமா இருக்கிற வழிக்குள்ள போயிட்டாங்க போல இருக்கு. ஸ்பீட் பிரேக்கரா இருக்கு. அடுத்தடுத்து 2 ஸ்டாப் உங்களுக்கு. ஸோ ஜிடி வெர்சஸ் பஞ்சாப் மேட்சோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நாங்க பேச போறோம். அகமதாபாத்ல நடந்தது. ஸோ என்னன்னா, இப்ப ஜிடி வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஐ மீன் சாரி பஞ்சாப் வந்து நான் தான் சொன்னேன்ல பேச வைக்காதீங்க. சரி, பஞ்சாப் வேற ஒண்ணும் பஞ்சாப் வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம ஆடி பஞ்சாப் லைனப்ஸ்ல இருந்து வருவோம். சரி என்ன இல்ல சேஞ்சஸ்? மேட்ச் சம்மரி என்ன ஆச்சுன்னா பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 160 ரன் அடிச்சாங்க. ஜிடிக்கு அது டெம்ப்ளேட் சேஸுங்கலாம் அவங்க அந்த சேஸை முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ மேட்ச் அப்ல இருந்து ஆரம்பிக்கலாம் பிளேயிங் லெவன்ல இருந்து. லைனப்ஸ் இன்னைக்கு பிளேயிங் 11 பார்த்தோம்னா, பிபிகேஎஸ் ஆல்ரெடி அவங்க என்ன காம்பினேஷன் யூஸ் பண்றாங்களோ அந்த காம்பினேஷனுக்கே திருப்பி போயிட்டாங்க. போன மேட்ச் மட்டும் ட்ரை டெஸ்டிங் எல்லாம் பண்ணாங்க. லாக்கி ஃபர்கியூசன் ஆடினாங்க. ஸோ அந்த மாதிரி சில டெஸ்டிங் ஹர்பிக் பா அந்த சுச்சுவேஷனுக்காக அந்த பிச்சுக்காக ஆடினாரு. ஸோ ஆனா திருப்பி அவங்க வந்து ஆஸ் யூஷுவல் ஜேவியர் பாட்லெட்டும் அப்புறம் வைசாக் விஜயகுமாருமே இன்னைக்கு திருப்பி போயிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்களோட இதுக்கு இங்கேயும் ஒரு நல்ல சேஞ்ச் நடந்திருக்கு. நம்ம நேத்து தான் நம்ம ப்ரிவியூல பேசணும், ஹரியும் நானும் பேசும்போது ஷாருக் கான் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நான் வந்து போட்டு பொழந்துட்டு இருந்தேன் ஷாருக் கான. முடியலங்க, எனக்கு தெரியல எதுக்கு அவர் ஆடுறாங்கன்னு. அதுக்கு மேல ஒரு சேஞ்ச் பண்ணி கொண்டுட்டாங்க. நிஷாந்த் சிந்து ஆடினாங்க. ஆனா சிந்து எனக்கு தெரியல. சிந்துவும் மானவ் சுத்தாரும் சிமிலர் பிளேஸ். ஸோ ஆனா மேபி ஆனா அவர் சொன்ன மாதிரி ஷாருக் கான் இடத்துல யாரானாலுமே அது இன்னைக்கு நல்லா தான் இருந்திருக்கும். சிந்து கூட ஒரு 6 சார் இன்னைக்கு. அது ஷாருக் அடிக்க தானே கஷ்டப்பட்டு இருக்காரு அவ்வளோ. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அனுஜராவது ஆடி இருக்கலாம். ஏன்னா சிந்து இன்னைக்கு நம்பர் 4 ஆனார். வாசி வரல நம்பர் 4க்கு. நம்பர் 4 நீங்க ஆடுறதா இருந்தா நீங்க அனுஜராவத் இல்ல குமார் குசாகர கூட ஆடலாம்டா. மேபி குமார் குசாகர கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அனுஜராவத் ட்ரை பண்ணலாம் நம்பர் 4 ஆடுறதா இருந்தா. பட் ஓகே, எந்த டிசிஷனா இருந்தாலும் ஓகே தான். நீங்க ஷாருக் இருக்க ஃபார்முக்கும் அவர் ஆடுற பேட்டிங்க்கும் பாத்தீங்கன்னா நீங்க யாரா இருந்தாலும் பெட்டரா தான் தெரியும். ஷாருக் ஆடாம யாரா இருந்தாலும் நம்ம எடுத்து 2 கையில கூப்பி எடுத்துக்குவோம் போடுங்க அப்படின்ட்டு. அது முடிஞ்சிச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பிபிகேஎஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. எக்ஸ்ட்ரானரி ஸ்பெல் போட்டாரு இன்னைக்கு. 2 பேருமே போட்டாங்க. சிராஜ் வந்து ஓப்பனிங் ஓவரே சூப்பரா போட்டாரு. அவர் வந்து வழக்கம் போல அவர் புது பால் எடுத்து பவர் பிளேல இங்கிட்டும் அங்கிட்டும் போட்டுட்டு இருந்தாரு. அதுக்கேத்த மாதிரி 2 விக்கெட். ஃபர்ஸ்ட் பாலே ஆக்சுவலா போட கிளம்பிச்சு, ஆனா ரொம்ப தூரம் போயிடுச்சு. அடுத்த பால் முடிச்சிட்டாரு. பிரியான் ஷாரியா வந்து இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர், ரேர் ஃபெயிலியர் தான். எப்பயுமே 10 பால் 30 ஆடுறவரு இன்னைக்கு 2 பால் 2 அவுட் ஆயிட்டாரு. 2 பால் 2 3 பால் 2 அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி கூப்பர் கான்லிக்குமே ஒரு நல்ல பால் போட்டாரு. அது வந்து அவரு பேட்ல போட்டு அவுட் ஆனது இல்லாம ரிவ்யூவும் தூக்கிட்டு போயிட்டாரு. முதல் ஓவர்லயே உங்களுக்கு ரிவ்யூவும் போச்சு, 2 விக்கெட்டும் போச்சு. அதுக்கப்புறம் வந்து கேமே ஸ்லோவா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்ரேயாஸும் பிரப்சிமரனும் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் இவங்க வந்து விடவே இல்லை. அது போட்டுட்டே இருந்தாங்க. உங்களுக்கு டைட் லென்ஸ் போட்டுட்டே இருந்தாங்க. ரன்ஸ் வரவே இல்லை. அது பவர் பிளே முடிகிற வரைக்குமே வரல. பவர் பிளே கடைசி ஓவர்ல பிரப்சிமரனும் அவுட் ஆயிட்டாரு. ஆக்சுவலா ரபாடா கிட்ட பிரபுசிம்ரன் இது வந்து 4வது தடவை 5வது தடவை அவுட் ஆறாரு. விக்கெட் மேடன் வரையா அது வேற. விக்கெட் மேடிங் வேற. அந்த ஓவர் பவர் பிளே முடிகிற ஓவர் நீங்க விக்கெட் மேடிங் கொடுக்கறதுலாம் பெரிய கிரைம். நீங்க 6வது ஓவர் தான் அட்டாக் பண்ணவே போவீங்க. ஆனா இவங்க டெம்ப்ளேட் தான் 3 ஓவர் சிராஜ் 3 ஓவர் ரபாடா போடணும் பவர் பிளேல. நீங்க யார் அட்டாக் பண்ணாலுமே இவங்க அதை போட்டுதான் ஆவாங்க. நீங்க ரபாடா அட்டாக் பண்ணாலும் சரி, சிராஜ் அட்டாக் பண்ணாலும் சரி, அவங்க 3 ஓவர் முடிச்சிருவாங்க. நீங்க வேணும்னா ஹோல்டரும் ட்ரை பண்ணலாம். ஹோல்டரும் நியூ பால் போடுவாரு. பட் ஆனா இவங்க 2 பேரும் பெர்சிஸ்டன்டா வச்சு எல்லா மேட்சும் போட்டுட்டு இருக்காங்க. சோ ஆஸ் யூஷுவல் சிராஜ் இன்னைக்கும் பாம்பு காட்டினாரு. என்ன முன்னாடி விக்கெட் விழாது சிராஜுக்கு, இன்னைக்கு விக்கெட் விழுந்துருச்சு. ரபாடா விக்கெட் எடுத்திருந்தாரு அந்த சைட்ல. இந்த பக்கம் சிராஜ் ஸ்ட்ரைட்டா போடும்போது இன்னைக்கு சிராஜுக்கே விக்கெட் விழுந்தது. சோ எக்ஸ்ட்ராடனரி பவர் பிளே ஆனா ஜிடிக்கு. சோ ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? இல்ல, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ மத்த டீம்ஸ் எல்லாம் பவர் பிளேல யாரும் ஒருத்தங்க டாட் பால் போடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஆனா ஜிடி கிட்ட இவங்க போடுற 2 பேருமே டாட் பால்ஸ் மோர் தென் 100 போட்டிருக்காங்க இந்த சீசன்ல மட்டுமே. கிட்டத்தட்ட டாப் 3லயே இவங்க 2 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அதனாலதான் ஜிடி ஜெயிக்கிற மெயின் ரீசனே. இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க மிஸ் அவுட் ஆனா கூட மீன் ஆப்போசிஷன் 80 போயிடும். பவர் பிளேல அந்த 80 கம்ப்ளீட் பண்ண 200 போயிடுவாங்க. 200 போயிடுச்சுன்னா ஜிடி அவுட் ஆஃப் ரீச் தான் அது. ஸோ இப்போதைக்கு ஜிடி இந்த வின்னை கன்வெர்ட் பண்றதுல மெயின் ரீசன் வந்து இவங்க 2 பேரோட ஸ்பெல்ஸ் தான். சிராஜும் ரபாடாவோட ஸ்பெல்ஸ் தான். ரபாடா எப்போதும் நல்லா போடுவார் தான். ஆனா சிராஜ் இப்போ நல்லா ஸ்டெப் அப் பண்றாரு. ரபாடாக்கு நல்லா சப்போர்ட் தராரு நியூ பால்ல. நேற்று ப்ரிவியூலயும் பேசியிருப்போம். இன்னைக்கும் இல்ல, ஜிடியோட ஏறுமுகம் காரணம் வந்து நம்ம 6.8 தான். அவர் வந்து ஹோல்டர் வந்த அப்புறமா இந்த டீமே வேற மாதிரி தெரியுது. இவன் தான் ஹோல்டர் பெர்ஃபார்ம் பண்றாரு, பெர்ஃபார்ம் பண்ணல, அதெல்லாம் செகண்டரி. டாப் 3க்கு ஒரு டிபெண்டன்சி ரொம்ப இல்லாம கீழே ஒரு பிளேயர் இருக்காங்கன்ற ஒரு கான்பிடன்ஸ்ல ஆடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
ஹோல்டர்னு ஒருத்தர் இருக்காருன்ற நம்பி அவங்க டாப் 3 தாராளமா அவங்க அவங்க ஃப்ரீ கேம் ஆடலாம். செகண்டரி பவுலிங்க்குமே பவர் பிளே முடிஞ்சு வந்தாலுமே எக்ஸ்ட்ராடரியா ஸ்பெல் போட்டுறாரு. நீங்க விக்கெட் எடுக்கலனா கூட செம்ம டைட்டா போட்டார் 2 மேட்சும். இன்னைக்கு விக்கெட்டும் வந்துச்சு அவருக்கு அடிஷனலா. சோ நீங்க ஹோல்டர் வந்து ஒரு பெரிய அவருக்கு கேப் அடைச்ச மாதிரி இருக்கு. ஈவன் தோ அப்பயுமே கொஞ்சம் அவங்க கொஸ்டின் மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம். இப்பதான் அவங்க மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ண. பட் ஆனா ஹோல்டர் இருக்கிறது ஒரு பெரிய கான்பிடன்ஸ் பூஸ்டர் அவங்களுக்கு. இல்ல ஹோல்டர் இப்போ இருக்கிறதுனாலதான் ஹோல்டர் அவரை நம்பி மீதி பிளேயரை சேஞ்ச் பண்ணி பாக்குறாங்க அவங்க. இப்ப அது இல்லாட்டினா அதை சேஞ்ச் பண்ணாமலே அது இருந்துட்டு இருந்தாங்க. அதான் ஹோல்டர் பேட்டிங் ஃபெயிலியர் தான் ஆடிட்டு இருக்காரு. ஆனா அவர் 2 இன்னிங்ஸ் ஆடினது ரெண்டுமே லைக் இதெல்லாம் அகமதாபாத்ல தான் பெரிய கிரவுண்டு. இதே ஒரு மற்ற கிரவுண்ட்ஸ்னா போயிருந்தா லைக் 65 மீட்டர்ஸ் அதெல்லாம் பவுண்டரிஸ் இருக்கும். 2 வாட்டியுமே அவர் அவுட் ஆனதா டீப் இன் விக்கெட் அந்த லாங்கர் பார்ட் ஆஃப் தி கிரவுண்ட் அது. ஸோ மற்ற கிரவுண்ட்ஸ்லாம் போனால் அது ஈஸியாக கிளியர் ஆகிடும் அவரோட ஹைட்டுக்கும் அவரோட எலிவேஷனுக்கு. பட் பரவாயில்ல, மற்ற கிரவுண்ட்ஸ்ல பார்க்கலாம். அவர் அடிப்பார், கண்டிப்பா அடிக்கக்கூடிய பிளேயர் தான் வரும். அதான் அது ஒரு கான்பிடன்ஸ் தான் சொல்றேன். இப்போ அந்த ஹோல்டர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காருன்ற கான்பிடன்ஸ். அதனால அவங்க என்ன பண்ண முடியுதுன்னா டீம் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ண முடியுது. நீங்க பிரசித் கிருஷ்ணா ஹோல்டர் 2 பேரும் ஆடினீங்கன்னா சிமிலர் பிளேயர்ஸ். ஸோ அவங்க ஹோல்டர் வந்து பிரசித் கிருஷ்ணா வேலையை செய்ய முடியுன்றதுக்காக இவங்க அர்ஷத் கான் ட்ரை பண்றாங்க ஒரு எக்ஸ்ட்ரா வெரைட்டிக்காக. அதுமே நல்ல விஷயம் தான். அர்ஷத் கான் ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவாரு, நான் அது தப்பு சொல்ல மாட்டேன். அர்ஷத் கான் 140 145 கிளிக் பண்ணுவார். காம்பினேஷன் ட்ரை பண்ண முடியுது உங்க ஹோல்டர் மேல இருக்க நம்பிக்கையாலன்னு சொல்றேன். அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வின்னு வந்திருக்கும் அவங்களுக்கு எப்பயோ. அது நடக்காதனால அவங்களுக்கு லேட்டர் பார்ட் ஆஃப் இதுல அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே இப்போ ஜிடி கொஞ்சம் டிஃபரெண்ட் டீமா தான் தெரியுறாங்க. அவங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னும் ஆட போற 5 மேட்ச்ல எனக்கு தெரிஞ்சு 2 மேட்சோ என்னவோ அகமதாபாத்ல இருக்கு. அகமதாபாத் அவங்க 4th தான் என்ன கேட்டீங்கன்னா. அவங்களோட டெம்ப்ளேட்டுக்கு கரெக்டா ஃபிட் ஆகக்கூடிய பிளேஸ் அது. நீங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ல அவங்க போட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா இதுக்கு மேல வர சான்சஸ் ஜாஸ்தி. ஆனா இங்க நான் எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இங்க அட்லீஸ்ட் 1 or 2 மேட்சஸ் வாஷிங்டன் சுந்தர் பவுலிங் ட்ரை பண்ணலாம்னு தோணுது. லைக் என்டர் பண்ணலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல் ஆகும். வாஷிங்டன் ஒரு ஓவர் ட்ரை பண்ணலாம் நீங்க நடுவில் எங்கேயாவது கொடுத்து. லைக் அதான் ஒரு ஓவர் கூட போடாம ஸ்டார்டில் 3 போடுறாங்க, இங்க 2 பேர் 3 போடுறாங்க. அப்புறம் இந்த ஓல்டர் 3 போட்டுறாரு. இதுலயே லைக் 10 ஓவர்ஸ் கிட்ட போயிடுது. ஸ்பின் அதுக்கப்புறம் என்டர் ஆகாத மாதிரியே போயிடுது. ரஷீத் கானுமே எப்போதும் டிலேயா தான் கொண்டு வராங்க. இன்னைக்குமே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இன்னைக்கு கில் வந்து எக்ஸ்ட்ரானரி கேப்டன்சி எக்ஸப்ட் தட் ஒன் டிசிஷன், மானவ் சுத்தர் போட டிசிஷன் மட்டும் நம்ம ஸ்பெஷல் மென்ஷனும் கொடுத்தாகணும். அந்த சூர்யான் ஷெட்ஜேக்கு அவரும் இன்னைக்கு எக்ஸ்ட்ரானரி ஆடினார். அந்த ஓவர் ஆடினாரு. இன்னிங்ஸுமே நல்லா கொண்டு போனாரு. நல்லா பவர்ஃபுல்லா தான் ஆடினாரு. அபடாவும் 6 அடிச்சாரு, ஹோல்டரும் அடிச்சாரு நினைக்கிறேன். சோ ஆனா அந்த ஒரு ஓவர் தேவையில்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓவர் அர்ஷத் கான் போட்டு 15 ரன் கொடுத்திருப்பாரு. அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அர்ஷத் கான் ஓவரை முடிச்சாகணும். ஏன்னா அது 13th ஓவர் நினைக்கிறேன், 12th ஓவரோ 13th ஓவரோ. சோ அர்ஷத் கான் இன்னும் 2 ஓவர் போடணும், எங்க ரன் போயிட போதும்னு சொல்லிட்டு 2 ரைட் ஹேண்டர்ஸ் தான் ஆடுறாங்க. நம்ம நடுவுல லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட விட்டுலாம் ட்ரை பண்ணாரு. அந்த விஷயம் மட்டும் ஒரு குட்டி அது நடந்திருந்தா அது எக்ஸ்ட்ராடனரி மூவா தெரிஞ்சிருக்கும். ஆனா அது பிலீவ் பண்ணிருக்கலாம். நீங்க இப்ப கூட அர்ஷத் கான 18th ஓவர் 20 ஓவர் வச்சுட்டு நீங்க மேலே அட்டாக் பண்ண வச்சுக்கலாம். விக்கெட் வந்துச்சு, உனக்கு 5 விக்கெட் விழுந்துச்சு. உங்களுக்கு வெளியே இன்னும் மார்க்கோ ஆன்சர் மட்டும் தான் இருந்தார் அந்த டைம்ல. சோ நீங்க ரபாடாக்கு இன்னொரு ஓவர் கொண்டு வந்திருக்கலாம், சிராஜ் இன்னொரு ஓவர் போட வச்சிருக்கலாம். நீங்க போட்டு அங்கேயே கேம் கூட முடிச்சிருக்கலாம். அது மட்டும் ஒரு சின்ன டாக்டிக்கல் டிசிஷன் கொஞ்சம் ஃபெயில் ஆன மாதிரி இருந்தது. மத்தபடி அவரு ரொட்டேஷன்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணாரு. ரஷீத் கான் ஹோல் பேக் பண்ணாரு. ஏன்னா ரஷீத் கான் வந்து மார்க்கோ ஆன்சன் ஒரு நல்ல மேட்ச் அப். ஏன்னா ரஷீத் கான் இது வரைக்கும் மார்க்கோ ஆன்சன் விக்கெட் எடுத்ததே இல்லை. 30 பால் 60 அடிச்சிருக்காது மார்க்கோ ஆன்சன் ரஷீத் கான. சோ அதனால மற்ற ரஷீத் கான ஹோல்ட் பண்ணியே வச்சிருந்தாரு அந்த ஒரு ஓவர். லாஸ்ட் ஓவர் வேற வழியே இல்லை, அவரை போட்டே ஆகணுன்றதுக்காக தான் லாஸ்ட் ஓவர் வந்தாரு. அப்பயுமே இன்னைக்கு அந்த மார்க்கோ ஆன்சன் விக்கெட் எடுத்துட்டாரு ஒரு 6 over 4 கொடுத்தாலுமே. பட் ஆனா இன்னைக்கு கில் எக்ஸ்ட்ரா நிறைய தான் கேப்டன்சி பண்ணாரு என்ன கேட்டீங்கன்னா. மானவ் சுந்தர் வந்து அந்த பவுலிங் மட்டும் பிரச்சனை இல்ல, கேட்ச் விட்டாரு ஒண்ணு. அது கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் தான் ரஷீத் கான் அவர் 6-4 மார்க்கோ ஆன்சன் அடிச்சாரு. அந்த 10 ரன் எக்ஸ்ட்ரா, 10 ரன் டிஃபரன்ஸ். இன்னைக்கு ஒருவேளை ஜிடி தோத்துருந்தா மானவ் சுந்தர் செஞ்சிருப்பானுங்க அந்த 10 ரன்னுக்கு. அந்த லோயர் ஆர்டர்ல தான் செஞ்சிருப்பாங்க. கடைசி 6 ஓவர்ல 40 தான் அது தோத்துருந்தா. மானவ் சுந்தர் தான் ஒன்னும் பிளேம் பண்ண முடியாது. 6 overs 40 கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தோத்தா பேட்டிங் ஃபெயிலியர் தான். பவுலர் ஃபீல்டர் சொல்லி ஒரு குறையும் இல்ல அந்த டைம்ல. இல்ல அது வந்து நமக்கு தெரிஞ்சதுடா. இது வந்து அது தெரிஞ்சதுல நமக்கு ஏற்கனவே இது வந்து புதுசுல, அதனால புதுசா தான் போட்டு அடிப்பாங்க. அப்புறம் ஜிடி பேட்டிங் வருவோம். பிபிகேஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ பார் ஸ்கோர் தான் அது. அதை டிஃபெண்ட் பண்ணி ஆகணும்னு. ஆனா ஜிடி கூட ஆடுற எந்த டீமா இருந்தாலுமே கான்பிடென்டா தான் இருப்பாங்க. டாப் 3 தூக்கிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம். ஈவன் 160 170 அவங்க அடிக்கக்கூடிய ஸ்கோரா இருந்தாலுமே அவங்க டாப் 3 யாரோ அடிச்சா ஆகணும்ன்ற டிபெண்டன்சி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சு பிட்ச்ல கொஞ்சம் இருந்தது. ஆனா நியூ பால் பவுலர்ஸ்க்கு சேவியர் பாட்லர் ஃபர்ஸ்ட் ஓவர் ஏன் போட்டாரு எனக்கு தெரியல.
நான் ஆரம்பிச்சுதான் நான் ஹர்தீப் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். ஈவன் தோ நீங்க இவரு சாய் சுதர்ஷன் ஆடி இருந்தா கூட பாட்லெட் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் கரெக்டா கேப்பை பேஸ் பண்ணி 3 டபுள் ஓடி ஒரு 4 அடிச்சு 10 ரன் மேல ஆக்கிட்டாரு அந்த ஓவரை சாய் சுதர்ஷன். ஸோ செகண்ட் ஓவர் தான் ஹர்தீப் கொண்டு வந்தாங்க. உடனே இம்பாக்ட் தெரிஞ்சது. கில் வந்து அக்ராஸ் ஆட போய் ஹர்தீப்பே ஓவர்ல இருந்து போடுறாரு, பால் வெளியே தள்ளுறாரு. இவர் அந்த பால போய் அக்ராஸ் ஆட போய் குடி கிளப்பினாரு. அந்த அந்த சுச்சுவேஷன் தேவையில்லைன்ற. ஏன்னா அவருக்கு அது முன்னாடி பால் பவுண்டரி அடிச்சிருப்பாரு. செகண்ட் ஓவர்லயே உங்களுக்கு 18 ரன் வந்துச்சு கிட்டத்தட்ட 2 hours 18 போது அந்த ஷாட் அந்த டைம் தேவையில்லை. சோ அது மாதிரி ஆடி அவுட் ஆயிட்டாரு. பட்லர் வந்து திருப்பி ஆஸ் யூஷுவல் பட்லர்ஸ் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலுமே ஓரளவுக்கு பவர் பிளே முடியற வரைக்கும் ஆடிட்டார். சோ உங்களுக்கு அதனால ஒன்னும் பெரிய விஷயமா தெரியல. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலுமே அவர் அப்பப்போ பவுண்டரிஸ் அடிச்சுட்டே இருந்தாரு. ஒரு 4 ஒரு 6 அந்த மாதிரி உனக்கு ஓவருக்கு ஒன்னு அடிச்சுட்டே இருந்தாங்க. பட்லரும் சரி சாய் சுதர்சனும் சரி. அந்த பார்ட்னர்ஷிப்ல அவங்க ரன் ரேட்டை ரொம்ப மேல போகவே விடல. அவங்க அப்படியே ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க. பட்லர் அவுட் ஆயிட்டதுக்கு அப்புறமே அவரு அந்த சித்துவா ஐயோ குழம்புது. அவர் வந்ததுக்கு அப்புறமும் கூட அவருமே ஒரு பவுண்டரி அடிச்சாரு. அவங்க வந்து அந்த ரன் ரேட்டை வந்து ரொம்ப மேல போகவே விடல. 160ல இருந்து 8 ரன் ரேட், அதான் 8 ரன் ரேட்ல இருந்து 9க்கு தான் ஒரே ஒரு தடவை 2 தடவை 9 டச் பண்ணிருக்கோம். அதுக்கு மேல அவங்க போகவே விடல. அது கரெக்டா ஒரு பவுண்டரிஸ் அடிச்சு மெயின்டைன் பண்ணிட்டே இருந்துட்டாங்க. அடுத்து வந்த பேட்ஸ்மேன்ஸா இருந்தாலும் சரி. உனக்கு வாஷிங்டன் சுந்தர் வந்து கடைசியில அவர் தான் எடுத்துட்டு போனாரு கேம. ஆனா அவருமே இந்த பக்கம் விக்கெட் விளையாடல. அவர் வந்து இது ரன் ரேட்டை போக விடாம 4 அடிச்சுட்டே இருந்தாரு. சாய் சுதர்ஷனுமே இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் சாய் சுதர்ஷன் இன்னிங்ஸ் ஆடினாரு. ஸோ அவர் போட்டாரு ஷீட் டேங்கரை. நீங்க ஒரு பக்கம் வேணா அடிச்சுக்கோங்க, நான் ஒரு பக்கம் என் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு அழகா டிராப் அண்ட் ரன் போட்டு ஓடினே இருந்தாரு. கேப்ல ஆட்டிட்டு டபுள் ஓடிட்டே இருந்தாரு ஆஸ் யூஷுவல். ஏன்னா இது பெரிய ஸ்கோர் இல்ல, அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கோர் எப்படியும் அப்படியே தள்ளிட்டு போனோம்னா லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடி ஓவர் வரைக்கும் தள்ளிட்டு போனாலே ஜெயிச்சிடலான்றது. ஆனா அதையும் தாண்டி ஜிடியோட பவர் அதான். எப்பயுமே அந்த ஈவன் தோ இட்ஸ் பிலோ பார் ஸ்கோரா இருந்தாலுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேம் ஆக்கிடுவாங்க நம்மள. ஆனா சாய் சுதர்ஷன் அந்த அந்த பார்ட்னர்ஷிப்பும் கொஞ்சம் குரூஷியலா தான் இருந்தது. சாய் சுதர்ஷன் வாஷிங்டன் சுந்தர் பார்ட்னர்ஷிப்மே. சாய் சுதர்ஷன் அவுட் ஆன அப்புறம் கூட வாஷி ஓரளவுக்கு ஆட் பவுண்டரிஸ் அங்கங்க கிடைச்சிட்டே இருந்தது. அதனாலதான் ஸ்கோர் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளுச்சு. ஏன்னா திவாட்டியாவும் வந்து ரொம்ப தடவிட்டு இருந்தாரு. 2 of 6, ஹோல்டருமே 5 of 7. சோ நீங்க இவங்க 2 பேரும் ஆனது எப்படின்னா 16th ஓவருக்கு அப்புறம் நீங்க 60 கடைசி 4 ஓவர்ல வந்து இப்படி டாட் பால் ஆனீங்கன்னா அப்ப இன்னும் டைட்டா தான் போகும். ஈவன் தோ ஸ்கோர் அடிக்க வேண்டிய ஸ்கோர் பெருசா நீங்க இல்லைனாலுமே ரொட்டேட் பண்ணியாவது ஆடி இருக்கலாம். ஏதோ வாஷி அங்கங்க கொஞ்சம் ஆட் பவுண்டரிஸ் கொடுத்துட்டு இருந்தனால உங்களுக்கு பெருசா தெரியல. அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுதான் வாஷி வந்து கடைசி நின்று முடிச்சிட்டாரு, பினிஷ் பண்றாரு. இது வரைக்கும் அவரை அந்த மாதிரி நம்ம ஆடலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மேட்ச் ஆடி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு மேட்ச். அதான் பினிஷ் பண்ணிட்டாரு. நிஜமா அதான் சொல்லணும். லாஸ்ட் ஓவர் 11 ரன்ஸ் கொண்டு போனதெல்லாம் பெரிய கிரைம் தான். வெங்கட் சொன்ன மாதிரி 6 overs 40 இருந்தது. 5 overs ரன் பால் கூட ஆடல இவங்க. அப்போ லாஸ்ட் ஓவர் 11 வேற யாராவது ஓரளவுக்கு நல்ல பவுலர் இவங்க மேலேயே சாய்னிஸோ இல்ல சகலே யாராச்சும் போட்டுட்டு ஓரளவுக்கு நல்ல பவுலர் இருந்தா நிறுத்த கூட ட்ரை பண்ணிருக்கலாம் அவங்க. சாய்னிஸ்ன்றனால மேபி அவங்க சான்ஸ் எடுக்கலாம். ஏன்னா 6 யாக்கர் போட முடியாது, ஏதாவது ஒரு பால் லூஸ் பால் வந்துரும்ன்ற சான்ஸ் எடுத்துட்டாங்க. செகண்டரி எனக்கு தெரியல, ஸ்ரேயாஸுமே சஹல் அவ்வளவு தூரம் ஹோல்ட் பேக் பண்ணிருக்க வேணாம்னு தோணுச்சு எனக்கு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடிட்டு தான் இருக்காங்க ஒரு பக்கம், நான் இல்லைன்னு சொல்ல. இவங்க யாருமே வந்து உங்க கையை விட்டு கேம் கொண்டு போற லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல. உங்களுக்கு என்ன சாய் சுதர்ஷன் ஆடிட்டு இருந்தாரு, வாஷிங்டன் ஆடிட்டு இருந்தாரு, சிந்து ஆடிட்டு இருந்தாரு. இவங்க யாருமே வந்து உங்களை அப்படியே 3 பால் 3 6 அடிக்க போற லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல. நீங்க தாராளமா நம்பி சஹலுக்கு ஒரு ஓவர் கொடுத்துருப்பான், நீங்க அது நிறுத்திட்டீங்க. சஹல் ஒரு ஓவர் 13 ரன். இப்போ அது வந்து ஒரு அஸ்தீப் ஒரு பவுண்டரி விட்டனால அது நீங்க ஓடி போயிருந்தீங்கன்னா 2 ரன் எடுத்துட்டு இருப்பாங்க. இவர் டிரைவ் அடிக்கிறேன்னு ஒரு 4 விட்டாரு. அதுதான் நீங்க அதுக்கு இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாம். நீங்க அவ்வளவு தூரம் ஸ்டாயினிஸ்க்கு வந்துருச்சு. நீங்க லாஸ்ட் ஓவர் அஸ்தீப் 11 ரன் நீங்க ஃபேன்சி பண்ணிருக்கலாமே. அஸ்தீப் போட்டிருப்பாரு, நிறுத்தி இருக்கலாம், சான்ஸ் இருக்குன்ற மாதிரி. ஸ்டாயினிஸ்ன்றனால கொஞ்சம் ஈஸியா எடுத்துட்டாங்க. அவருமே சரி 3 நல்ல பால் போட்டாரு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்டாயினிஸே ஒன்னும் 6 பால் 6 யாக்கர் போடுற அளவுக்கு ஸ்டாயினிஸ் ரெகுலரா போடுற பவுலரும் இல்ல. அது ஒரு ஃபுல் டாஸ் போட்டாரு, அது பிக் பண்ணிட்டாரு வாஷி. அவ்வளவுதான். அது ஜிடி கேம் தான். கையை விட்டு போற மாதிரி போய் திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க இவங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல ஸ்டானிஷ்மெண்ட் இந்த லாஸ்ட் 6 overs ஜிடி ஆடுங்க பாத்தீங்கன்னா அந்த இன்டு பிட்ச்ல போட்ட எந்த ஒரு பாலுமே 4 கன்வெர்ட் பண்ணல. சுந்தர் மட்டும் ஒரே ஒரு பால் வந்து ஃபைன் லெக்ல அடிச்சிருப்பாரு அக்ராஸ் போயிட்டு. மத்த எல்லா பாலுமே டாட் பால் ரொம்ப ஆனாங்க, பாயிண்ட்ல சும்மா டொக்க வச்சாங்க. ஸ்டானிஷ்மே அதே டெம்ப்ளேட்ல போட்டிருக்கலாம். லைக் அதே மாதிரி இன்டு தி பிட்ச்ல போட்டு இன்டு தி பிட்ச்ல நீ 2 4 அடிக்கிறன்னா அடிச்சு ஜெயிச்சுக்கோ, அந்த மாதிரி போயிருக்கலாம். யாக்கர் போடுறீங்கன்னா லைக் எனக்கு அதான் ஆல்ரவுண்டருக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. 1 or 2 ஃபுல் டாஸஸ் போகும், இல்லைன்னா டவுன் த லெக் போயிடும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு அவருக்கு போயிடுச்சு. ஸோ அதுதான் ஸ்ரேயஸ் சொல்லியிருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் 4 போனவனே ஸ்ரேயஸ் வந்து செகண்ட் ஓவர் போடுறதுக்கு முன்னாடி ஃபைன் லெக் உள்ள கொண்டு வந்தாரு. கொண்டு வந்துட்டு திருப்பி பின்னாடியே தள்ளிட்டாரு. அது எதுக்கு திருப்பி பண்ணாருன்னு தெரியல. ஸோ அதில் அந்த 1 or 2 சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம் அவங்க.
அது வந்து கடைசி ஓவர்ல 2-3 தடவை உள்ளவா வெளியே போ உள்ளவா வெளியே போன்னு மாத்தி மாத்தி ஆடிட்டு இருந்தாங்க ஃபைன் லெக் ஃபீல்டர். ஆனா ம், கடைசியில ஒரே இடத்துல தான் ம். வச்சு போட்டாங்க. உள்ளவா வெளியே போ உள்ளவா வெளியே போன்னு பண்ணிட்டு ஆனா அதே தான் போட்டாங்க. அது ஏன்னு தெரியல. பிளான் சேஞ்ச் பண்றதுக்கு பேசிட்டு திரும்ப அதே பிளான்ல ஸ்டிக் பண்ணிட்டாங்க. மொத்தத்துல இந்த மேட்ச் என்ன ஆயிருக்குன்னா, ஜிடி தெரியலப்பா. வந்து நாங்க மேல வரோம், எங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்கன்னு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. 10ல 6 ஆயிட்டாங்க இப்ப ஜிடியும். ஆர்ஆரும் 10ல 6, எஸ்ஆர்ஹெச்சும் 10ல 6 இன்னைக்கு தோத்தனால. ஆர்சிபி மட்டும் 9ல 6 இருக்காங்க. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதுவும் நடக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர்சிபியுமே நம்ம இன்னொரு பாயிண்ட் பேசியிருந்தது, ஆர்சிபி இதுக்கு மேல சின்னசாமியில் ஆட போறது இல்ல. ஆர்சிபி ராய்ப்பூர்ல ஆட போறாங்க. அவங்களுக்கு ராய்ப்பூருமே அவே கேம் தான். நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் சின்னசாமினா நீங்க ஓரளவுக்கு பேசலாம். ம். சோ ஹோம் அட்வான்டேஜ் இல்ல இதுக்கு மேல ஆர்சிபிக்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியுமே கஷ்டப்பட ஆனா சான்சஸ் ஹை. ஆனா ஆர்சிபி வந்து எப்பயுமே சின்னசாமியோட வெளியே தானே நிறைய ஜெயிப்பாங்க. இன்னைக்கு So, சின்னசாமி அவங்களுக்கு தான் okay நிறைய தான். ஜெயிச்சிருக்காங்க இந்த சீசன். இந்த அது season வந்து சின்னசாமி. ஹேசல்வுட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அது ஹேசல்வுட் வந்ததுக்கு அப்புறம் அது ஓகே தான். அவரு எங்கனாலும் அதே நம்பர் தான் போட போறாரு. சோ பிரச்சனை இல்ல அவங்களுக்கு. இல்ல நான் அட்லாஸ் என்ன சொல்ல பேட்ஸ்மேன்ஸ் வரேன்னா, பாக்கணும் அவங்க. ஜிடியுமே வந்து இல்ல அவங்க அவுட் ஆஃப் சான்ஸ் இருந்த டீம் ம். பேக் டு பேக் வின் வந்தனால, அவுட் ஆஃப் டாப் 4 இருந்த டீம் பேக் டு பேக் வின் வந்தனால இப்ப அவங்களுமே பிளே ஆஃப்ஸ் வந்து ரொம்ப ஃபேன்சி பண்ணுவாங்க. பெரிய டிஃபரன்ஸ் இல்லையே. நீ 10ல 6 ஆர்ஆர் 4th பிளேஸ், 10ல 6 எஸ்ஆர்ஹெச் 3rd பிளேஸ். இவங்களும் 10ல 6 5ல 5th பிளேஸ்ல உட்கார்ந்திருக்காங்க. சோ இதுக்கு மேல அவங்க கையில தான் இருக்கு. 2 வின் ஆனா பண்ணாங்கன்னா அவங்க ஆனா குவாலிஃபை ஆயிடலாம் தான் யோசிப்பாங்க. ஆனா இவங்களோட ரன் ரேட் வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். இந்த மும்பைக்கார பயிலுக்கு பண்ணிவிட்டு வேலை ஆனா இப்போ நான் எந்த டீமுமே மைனஸ்ல ரன் தான் ரேட் இருக்கு பேச இன்னொரு மாட்டேன். ரன் ரேட் யோசிக்கிற லெவலுக்கு இன்னும் உங்களுக்கு போல. நீங்க வின் பண்ணா நீங்க ஈஸியா உள்ள போயிடுவீங்க. அது இப்போதைக்கு உங்க கையில தான் இருக்கு. ரன் ரேட் பத்தி நீங்க பின்னாடி கூட யோசிக்கலாம். இப்போ நான் இன்னும் 4-5 கேம் இருக்குல்ல எல்லா டீமுக்கும், அதுக்காக சொல்றேன். சோ இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு நல்ல ரெண்டு சிஎஸ்கேக்கும் சான்ஸ் இருக்கு, டிசிக்கு சான்ஸ் இருக்கு. சோ எல்லா டீமுக்கும் ஓரளவுக்கு அவுட் சைடு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஈஸியா மேல ஏறி வர முடியும். இதுக்கு மேல வின் நிறைய போட்டீங்கன்னா. ஏன்னா மேல சிஎஸ்கே பிளே ஆஃப் ஆமாமா இல்ல சிஎஸ்கேக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்க டீம்ஸ் கூட தான் மேட்ச் நிறைய இருக்கு. சோ சிஎஸ்கேக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அதுவும் நம்ம 6 டீமுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்கு டாப் 6ல இருக்கிறதுக்கு. 7 சொல்லலாம். டிசியும் சேர்த்து. அதான் ஸ்டார்க் வேற வந்துட்டாரு, டிசியும் சேர்த்துக்கலாம் தாராளமா. டாப் 7க்குமே சான்ஸ் இருக்கு. சோ அப்ப செவ்வாய்க்கிழமை மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். அப்ப என்ன சொல்றீங்க பக்தா? ஆமா. சோ அந்த ஜெயிக்கிற மேட்ச் அந்த டீமுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஈஸியா மேல போவார். சோ அதான் இப்போ டேபிள் என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு போன வாரம் வரைக்கும் டாப் 4 இவங்க தான் பிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படிலாம் இல்ல. ஐபிஎல் அவ்வளவு சீக்கிரம் டாப் 4 டிசைட் ஆகாதுன்னு கீழே இருக்க டீம் அவங்க வெயிட்டுக்கு மேல பஞ்ச் பண்ணி மேல வந்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து நல்ல விஷயம். நான் டாப் 4 ஏன் இந்த டாப் 4 அப்படியே இருக்காதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி ஆர்சிபிக்கு சின்னசாமி இல்ல ஹோம் கிரவுண்ட். இப்ப ராய்ப்பூருக்கு போறாங்க. அவங்க ஆட போற 3 கேம் ராய்ப்பூர்ல. அது பிச் எப்படி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. பிபிகேஎஸும் பேக் டு பேக் லாசஸ். அவங்களும் தரம்சாலாக்கு போறாங்க. அவங்களும் இவ்வளவு நேரம் ஆடிட்டு இருந்த இங்க ஆடல. அவங்களுக்கும் 3 மேட்ச் தரம்சாலால இருக்கு. செகண்டரி ஆர்ஆர் வந்து 2 வீக் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வருவாங்க மறுபடியும். ஆர்ஆருமே இந்த நியூ கிரவுண்ட்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி ஆடிட்டு இருந்த கவுஹாத்தில நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஜெய்ப்பூர் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. 2 தோத்துருக்காங்க. சோ இவங்க எல்லாருமே டவுன்ஃபால் இருக்கு. கீழ இருக்க டீமுக்கு உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்காக சொல்றேன். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, டாப் 5ல இப்ப இருக்க டீம்ஸ் அவங்களுக்குள்ளே இன்னும் மேட்ச் இருக்குமே. 1 or 2 மேட்சஸ் இப்ப ஆர்ஆர் vs பஞ்சாப் இருக்கு, ஆர்சிபி vs பஞ்சாப் இருக்கு. இது ஒரு பாயிண்ட். பிளஸ் இன்னொரு என்னன்னா டாப் 5ல இருக்க கரெக்ட் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே. சோ பிளஸ் இன்னொரு பாயிண்ட் என்ன, இப்ப டாப் 5 இருக்க டீம்ஸ் எல்லாருமே எம்ஏயோட 3 டீம் வந்து எம்ஏயோட ஒரு மேட்ச் இருக்கு. சோ ஏதோ ஒரு மேட்ச்ல லைக் எம்ஏ இதே மாதிரி ஜிடியோட 100 ரன்ல ஜெயிச்ச மாதிரி ஏதோ டீம் எம்ஏட்ட தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிளே ஆஃப் வந்து லைக் ரொம்ப கஷ்டமாயிடும். எம்ஐ மட்டும் இல்ல, எல்எஸ்சியும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்எஸ்சி மேட்ச் இருக்கு. டாப் 4 பவுலிங் எல்எஸ்ஜி பவுலிங் போடுவாங்க. பேட்டிங் எதிர்பார்க்காதீங்க. அதான் திரும்ப சொல்ல முடியும். அடுத்த வாரம் 2 மேட்ச் இருக்கு எல்எஸ்சிக்கு. பாருங்க டிஃபரன்ஸ் தெரியும் உனக்கு. ஏதோ ஒரு மேட்ச் திருப்பி அடிச்சா கூட அவ்வளவுதான். ஆர்சிபி கேம்ல நான் எல்எஸ்சி ஃபேன்சி பண்றேன். இப்பயே சொல்றேன். டாஸ் இங்கிலீஷ் வேற வந்துட்டாரு. நீங்க பண்ணுங்க. அதுவும் அங்க வேற ஆடுறாங்க எக்கானா ஸ்டேடியம்ல. சோ ஆர்சிபி கஷ்டப்பட சான்சஸ் ஹை. ஓகே பட் அது சரி, கஷ்டப்படுறதுக்கு அது ஓகே. லக்னோவும் கஷ்டப்படுறதுக்கு இன்னும் சான்ஸ் ஹை பேட்டிங் ஆடுறதுக்கு. அவங்க கொஞ்சம் டிசிஷன் ஒழுங்கா எடுத்தாங்கன்னா, அவங்க பண்ற டிசிஷன் அதே மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா எனக்கு தெரியாது. நான் இப்போதைக்கு வச்சு சொல்றேன். அதெல்லாம் நீங்க அந்த மேட்ச்ல ப்ரிவியூல பேசிக்கலாங்க. ஏன் முடிங்க. சரி முடிச்சுடுவோம். வெங்கட் ஏதோ சொல்லிட்டு இருந்தா வெங்கட். அதான் ரிவ்யூ முடிச்சுக்கலாம். சோ நாளைக்கு வந்து டேபிளே புரட்டி போடுற மாதிரி ஒரு மேட்ச் இருக்கு. சோ அதோட ப்ரிவியூல நாங்க உங்களை சந்திக்கிறோம். ஓகே பை. முடிச்சுக்கிறோம். பை பை. அவ்வளவுதான். பை பை பை. ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்